ஹலோ ஹாய்ங்க. இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லித்தரேன். சுலபமாக செய்யக்கூடியதுங்க. கொஞ்சம் ஈஸியான ரெசிபி. கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சேனல் எல்லாம் உங்களை வந்து சேரும். இங்கே நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன சமையல் போடணுன்ட்டு. நல்லா வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. எண்ணெயிலே வணங்கினா தான் இந்த பச்சை வாசனை போகுங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் தாராளமே போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா கரைஞ்சாதான் தக்காளி நல்லாயிருக்கும். தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அரிசியை கலந்துக்கலாங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு குக்கரை வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா சாப்பாடு போதும்னு இருக்குங்க. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.